Taste the Daily. புதுவை மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்த வரைவறிக்கையை தயார் செய்து வரும் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசிடம் ஆதாரங்களுடன் எடுத்துரைத்து புதுவை மாநில வளர்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி துணை நிற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை புதுவை அரசு வீணடித்து விட்டதாகவும், இதில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை அமைக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் எனவும் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விமான பணிப்பெண்களுடன் தகராறு செய்த பயணி போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சர்போஜித் பவுல்தாஸ் என்பவர் கொல்கத்தா செல்ல இண்டிகோ விமானத்தில் ஏறினார். அப்போது அவரிடம் விமான பணிப்பெண் சீட் பெல்ட்டை போடும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் சீட் பெல்ட் அணிய மறுத்து பணிப்பெண்களிடம் தகராறு செய்தார். இதனால் சர்போஜித்தை விமான நிலைய போலீசாரிடம் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதனால் விமானம் அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே குடிநீர் குழாயில் திருட்டுத்தனமாக இணைப்பு எடுத்து விவசாய தோட்டத்திற்கு தண்ணீரை பயன்படுத்தி வந்த திமுகவை சேர்ந்தவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முருங்கத்தழுவு ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாகவே குடிநீர் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரும் குடிநீர் குழாயில் முறைகேடாக இணைப்பை கொடுத்து திமுகவை சேர்ந்த பெரியசாமி திருட்டுத்தனமாக தண்ணீரை எடுத்து பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சென்னிமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.